இப்போ நம்ம ராட்டு வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இறால் 1/4 கிலோ. இது பொட்டுக்கடலை மாவு 100 எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இது ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது மிளகாத்தூள், இது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ராட்டை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் இதோட கலந்துக்கலாம். இந்த உப்பு தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டுக்குவோம். இப்போ பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி வடை மாதிரி தட்டி வச்சுக்குவோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். கொஞ்சம் மீடியம் தீயிலே சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தீ வச்சோம்னா கருகிடும். இந்த ராட்டு வடையை தட்டியாச்சு. இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதை ஒருத்தங்க அவிச்சு போடுவாங்க, அவிச்சு அரைச்சி போடுவாங்க. அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வடை நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துக்கலாம் தட்டில். இந்த அளவுக்கு நல்லா செவக்க சுட்டு எடுக்கணும். இப்போ இந்த இறால் வடை தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும்.